பயல காணோம். ஐயோ அம்மா. கம் ஆன் गाइस. மாமா நீ ஊருக்கு வரேன்னு தெரிஞ்சதுல இருந்து கை காலே ஓடல மாமா. அடியே ஊரு கட்டவல. உன்கிட்ட என்ன சொன்னேன்? நான் வரது யாருக்கு தெரிய கூடாதுன்னு சொன்னேல. மாமா அங்க பாரு மாமா. அப்படியே திருப்பி இப்படி பாரு. ஏண்டா அவளே லூஸ் ஆகிட்டீங்களேடா. மாமா அலங்கார முடியறதுக்குள்ள வா போலாம். அடியே இவன் எங்கடி கூப்பிடுறான்? கடிகார மாமா என்ஜாய் பண்ணு. ஏண்டி சரசு உன் சித்தி இந்த குத்து குத்துறா? மாமா அவங்க கிளாசிக்கல் டான்சர். என்ன நம்ம வீடு மாதிரியே இருக்கு? நம்ம வீடு தான். ஆனா இப்ப கட்சி ஆபீஸ். ஸ்டாப் இட். கட்சி ஆபீஸா? யார கேட்டடி விட்ட? என்ன மாமு துபாயில இருக்கும்போது சரவணனை நல்லா பாத்துக்கோ, அவனுக்கு ஏதாவது ஒண்ணா நீ தான் செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னது யாரு? நான் தான். அதான் உங்க அண்ணன் பொண்ணு வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால நினைச்சு அதான் நம்ம வீட்டை விட்ட சொல்லேன்பா. வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு. ஆனா எங்க அத்தை கொடுத்தது எங்க மாமாவுக்கே தெரியலையே. அடிங்கடா. நம்ம ரெண்டு பேரும் டான்ஸ் பண்ணி எவ்வளவு நாள் ஆகுது? ஆடு மாமா. மரியாதை பெட்ரூம் போய் தாடி வச்சிருக்கீங்க. ஆடு ஆடு. போடு. பார்க்க முடியல. எங்கடா அவ? நிறுத்திடு. சரி உதவி ஏதோ அப்படி நினைச்சு விட்டுட்ட. வாடகை எதுவும் பேசலையே? சீச்சி அதெல்லாம் நான் எதுவும் பேசலங்க. லீஸுக்கு விட்டேன். 6 மாசமா 1 வருஷமா? 99 வருஷத்துக்கு. 99 வருஷத்துக்கா? இவன் லீவுக்கு வந்தாலே போக மாட்டேன், லீஸுக்கு வந்தா எப்படி போவேன்? ஆமா ஓகே ஓபன் பண்ணு. இஸ்மாயில் பிரேஸ் கெட்ட மாமு. உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கேனா? 10 உன்னை போட்டோ எடுத்திருக்கேனா? நீ துபாய் போயிருக்க. குவார்டருக்கு பிறந்தவனே. எனக்கு வாழ்வளித்த வல்லலே, என்னை அரசியலுக்கு அழைத்து வந்த அறிஞரே, இந்த கட்சிக்காக தனது இல்லத்தையே தானமாக கொடுத்த கொடை வல்லலே. பொறுங்க. இப்பொழுது நமது கட்சியின் மூத்த உறுப்பினரும் நமது மாமாவுமான திரு கல்யாணம் அவர்கள் தன்னுடைய துபாய் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் துபாய்க்கு ஓடி போய் விட்டதாக சிலர் பேசியதை என் காதால் கேட்டு ஓட விட்டதே நாங்க தானே. நான் ஏன் துபாய்க்கு ஓட வேண்டும்? உள்ளூர்ல இருந்தா அவனை சுட்டு கொன்னு இருப்பானுங்க. வச்சுக்கிறேன். கரெக்ட் தானே? துபாய் மிகப்பெரிய பொருளாதார வீழ்ச்சியால் ரொம்ப ஆழமாக தள்ளப்பட்டதாக எனது பேஸ்புக் ஃப்ரெண்ட் ஆஸ்கார் சர்மாவும் வாட்ஸ்அப் ஃப்ரெண்ட் வாசிம் கானும் கெஞ்சி கேட்டதால் நான் துபாய் சென்றேன். மாமா கட்சி சார்பா ஒரு சின்ன நினைவு பரிசு. என்ன அன்பளிப்பு? இந்த மாமா உங்களுக்கு நெருங்கிய சொந்தக்காரர். சிக்கன் கட்சிக்கு தலைவனாக வேண்டிய என்ன சிக்கல்ல மாட்டி விட்டு நீ தலைவன் ஆயிட்டேல, இத கூட நான் விட்டுருவேண்டா. ஒட்டகத்துக்கு பாட்டு பாடி பாலை கறந்து அந்த காசு அனுப்பி கஷ்டப்பட்டு வீட்டை கட்டுனா அதே வீட்டை உன் கட்சி ஆபீஸா மாத்தி அதை என் கையாலேயே திறக்க வச்சு கொடுத்தங்க வர ஒரு கிஃப்ட் எனக்கு. டே சரவணா, என்னைய ஒட்டக மேய்க்க விட்டேல, ஒன்ன சும்மா விட மாட்டேன்டா. சித்தப்பா நீ துபாயில ஒட்டகம் மேய்ச்சியா? இல்ல அட ஆமாமா தேனு, நான் ஒட்டகம் மேய்ச்ச விஷயம் ஒரு துளி வெளியில கசஞ்சாலும் ஓ சித்தப்பண்ணனை உயிரோட பார்க்க முடியாது. இது போய் யாராவது வெளியில சொல்லுவாங்களா? சந்தோஷம். அது சரி, நான் திரும்பி வரும்போது பொட்டி கடை வச்சிருப்பான்னு நினைச்ச அந்த சரவண கட்சி தலைவன் ஆகிறதுக்கு காரணம் நீதானா? ஆமாமா, ஒரே ஒரு போஸ்ட் அடிச்சு என் போஸ்டிங்கவே புடுங்கிட்டாமா. உடனே கூட வாச்சிட்டுப்பா, இப்பவே நான் உனக்கு அந்த பதவியை வாங்கி தரேன். தேனம்மா அவசரப்படாத. எனக்கு பதவி முக்கியம் இல்ல, அவன் நடு ரோட்டுக்கு வரணும், வர வைப்பேன். அது வரைக்கும் நாம 2 பேரும் கோமா இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது. அதுதான் ராஜ தந்திரம். ரைட் சித்தப்பா. ஆமா, இன்னையில இருந்து நம்ம 2 பேருக்கு ஒரே எதிரி அந்த சரவணன் தான். அவனை காலி பண்றதான் நம்மளோட லட்சியம். டீல்? இந்த டோர்னமெண்ட்ல ஒரு வெரி ஸ்பெஷல் செலிபிரிட்டியை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுல நாங்க பெருமைப்படுறோம். 2001 நேஷனல் லெவல் டோர்னமெண்ட்ல தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்ச அவரு தன்னுடைய கடமை கட்டுப்பாடு மூலமா இன்னைய வரைக்கும் கரை படியாத கையோடும் கரை படிந்த வாயோடும் இவர் சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ல அந்த ஒன் அண்ட் ஒன்லி ரெஃபரி டைகர் டைசன்.
எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. இங்க என்ன பேசணும் ஷோ நடக்குது? சி, கண்ணாடியா காட்டு. ஸ்டேஜுக்கு ஃபர்ஸ்ட் டைமா? இது பாக்ஸிங். நான் மற்ற ரெஃப்ரி மாதிரி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்ட். சல்லட வாயா. ஹேண்ட்ஸ் அப். ஆ காட்டு. இழுப்ப மாட்டு. கொடுத்தப்போ என்னமோ சூப் பவுல்னு சொன்னேன். பாய்ஸ் கம் ஆன். செகண்ட் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? குளத்து வேலை பார்க்குறாரு. இதெல்லாம் வெளியில போய் பேசிக்க. ஓகே. ஏய் சி வா. காமெடி. நவ் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். இங்கிலீஷ் தெரியாதுல்ல, தமிழ்லேயே சொல்கிறேன். மொத்தம் 10 ரவுண்டு. டே நீ நினைக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இல்லை, இது பாக்ஸிங் ரவுண்டு. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம், 10 ரவுண்டுக்கு 40 நிமிஷம். விளக்கமா 30. நீ நல்லா வருவடா குண்டு பையா, நல்லா வருவ. ஒரு ரவுண்டுக்கு 3 நிமிஷம் முடிஞ்ச உடனே மணி அடிப்பாங்க. அப்ப எல்லாரும் சாப்பிட போயிருவோம். அப்படியே வீட்டுக்கு போயிரு. ஏன் அப்படி தோசை திரா? நீ பாக்ஸரா? பாக்ஸர் மாதிரி எப்போ கை பண்ணுற? உன் கூட வந்த பாக்ஸர் எப்படி நிற்கிறான் பார். இதெல்லாம் பண்ணு, கிண்டல் வேற. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், நீ இவனை குத்துறப்ப நீ கரெக்டாக அங்கிட்டு இங்கிட்டு ஓடாமல் சரியாக மூக்கில் வாங்கணும். ஓகே. அதே மாதிரி இவன் ஒன்றை குத்துறப்ப நீ இங்கிட்ட அங்கிட்டுமே ஓடக்கூடாது, கரெக்டாக வாங்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கோஆப்ரேட் பண்ணி குத்து வாங்கிக்கிறேன். அப்போதான் ஆட்டம் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். ஓகே. நீ போய் ஜாக்கெட்டை காட்டிட்டு வா. யார் ஜாக்கெட்டை? வாயில குத்து இந்த ஜாக்கெட் தாண்டா. போ. க்ளவுஸ் போட்டு அடிக்காம விடுறேன்டி. கேரியான். நீ என்ன பண்ணுற சீக்கிரம் பாய். பாஸ் கரெக்டாக பண்ணு. டக்கு டக்கு அண்ட் டூ தட். ஓகே. முதல் பஸ். ரொம்ப படுத்துறான்டா. ஒரே படத்துல நாப்பக் பண்றான். படக்கம் எங்கடா ஆளக்கானா? டேய் நான் வயசு பிள்ளையாடா, என்னைய சுத்தி எடுத்துடுறா. இவன் அறா. ஐயோ தெருவில் இருந்தோம். என்ன தம்பி ஓடிக்கிட்டே இருக்கான், சண்டை எப்போ போடுவான்? சார் இது மான் கராத்தே சார். அப்படின்னா அது ஒரு பெரிய தந்திரம். அடிக்க வரும்போது துள்ளி தப்பி மான் மாதிரி ஓடிடுவாரு. அப்பர் 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 பஞ்ச். வாடா வாடா. ஏய் ஏய் போக்கஸ் ஈஸியா இருக்கிறது. மதா கதா சதா. சரவணனை பழி வாங்குற வரைக்கும் அந்த வீரசிங்க கண்ணுல நான் பற்றக்கூடாதுப்பா. என்னை காப்பாத்துப்பா. என்னை கூட்டியாந்து வச்சு செய்வீங்கன்னு பார்த்தா எனக்காக இப்படி செஞ்சு வச்சிருக்கீங்களே. நீ மட்டும் போஸ்டரை மாற்றி அடிக்கலைன்னா இந்நேரம் நான் 3 வருஷம் கம்பியை நீட்டு இருந்திருப்பேன். கட்சி மேலிடம் சொல்லித்தான் எனக்கே தெரியும். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க அன்னைக்கு நாங்க போன் பண்ணோம், நீங்க எடுக்கல. அட சண்டால பய சரவணா, அன்னைக்கு போன நீ என்னை எடுக்க விட்டுனா துபாயில 3 வருஷம் ஒட்டகம் வச்சிருக்க மாட்டேனேடா. என்னது உளறிட்டு துபாயில நீ ஒட்டகம் பேசிக்கிட்டு இருந்தியா? இந்த விஷயம் மட்டும் வெளியில கசஞ்சிச்சு. அடச்சி பயப்படாதீங்க, யாரையும் சொல்ல விட மாட்டோம். மாமாவா? அது ஒண்ணும் இல்ல கல்யாணம். அண்ணன் பொண்ணு தேன்மொழி இருக்குதுல்ல, அது மேல என் பையனுக்கு ரொம்ப ஆசை. ஆசை மட்டும் இல்ல, வெறி. செத்தே போயிருவானா? ஐயோ கட்டுன அந்த பிள்ளை செத்தே போயிரு. அப்படிலாம் சொல்ல கூடாது. சரி சரி சாப்பிடுங்க. என்ன மாமா காத்துல கட்டி வீசுற? இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு இந்த கல்யாணம் பொறுப்பு. வைப்ரேட் மோட். ஷேக்கு வர்றதுக்குள்ள போன எடிடி. உன் சித்தப்பா தான். பேசி பேசி பாரு. ஹலோ மாமு, நான் தாண்டி பேசுறேன். அப்பா சொல்லுங்க. சரவணன் நல்லா இருக்கானா? பாத்தியா, கட்ட பொண்டாட்டி நான் குத்து கல்லாட்ட இருக்கும்போது என்ன பத்தி ஒரு வார்த்தை கூட விசாரிக்காம சரவணனை பத்தி மட்டும் விசாரிக்கிறாரு. இப்ப தெரிஞ்சுக்கோ, தம்பி ரொம்ப நல்லா இருக்காருங்க. இருந்தே ஆகணும். என்ன போன வாரம் கொஞ்சம் தம்பிக்கு உடம்பு சரியில்லை, லொக்கு லொக்குன்னு 2 தடவை இரும்பிடுச்சு. என்ன இருமுறானா? பாத்துக்கிட்டு சும்மா வாடி இருந்த அவனுக்கு சுக்கு காப்பி வச்சு கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தேன். ஊருக்குள்ள யாருக்கு வேணாலும் எந்த பிரச்சனை வேணாலும் வரலாம். பட் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அவன் என்ன கேட்டாலும் கொடு. கேட்டுக்கிட்டே சரவணனை பத்தி உங்க சித்தப்பா என்ன பேசுறாரு? சரிங்க, வேற என்ன மாமா விஷயம்? அடியே, நான் புதன்கிழமை அன்னைக்கு இந்தியா வாரேன். நான் வர்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சரியா? சொல்ல மாட்டேனே.
யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். மாமா ஊருக்கு வராரா? வரட்டும் பாத்துக்கிறேன். அடிக்காதடா. அப்பா பொறுப்பா இவன் இன்ஸ்டால்மெண்ட்ல அடிக்கிறது இன்சல்ட்டிங்கா இருக்குப்பா. ஒரேடியா கணத்தை தள்ளி முடிச்சிடலாம்ப்பா. மகன் கல்யாணத்தை நிப்பாட்ட உயிரோட இருக்க கூடாது. பிடிச்சு தள்ளுங்க. வீரசிங்கம், பொண்ணோட சித்தப்பா செத்து போயிட்டா 1 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. இது எங்க குடும்பத்தோட வழக்கம். எங்க வழக்கம். அப்பா எனக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடந்தே ஆகணும்பா. டேய், இவன் வழக்கம் போல ஏதோ சொல்லி குழப்பறான்டா. பிடிச்சு அடிங்கடா. ஐயோ, உங்க ஒப்ப ஒரு லூஸ், அவனுக்கு அறிவே கிடையாது. வீரசிங்கம், என்ன நம்பு, இந்த கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுறேன். எப்படி 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 அவுத்து விடு. அப்படி உட்கார்ந்து பேசுவோம். அங்க இருந்தே சொல்றா. மாத்தி பேசுனா சவுக்கால் அடிக்கிற மகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாது. 503 வாக்கு மாறுனா நாக்க இருக்கிற சகுடேஸ்வரனை தெரியுமா? தெரியாதுடா. சகுடுடா. சரி விடு. நாகலாபுரம் நாகலட்சுமியாவது தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சாடா நாய் கூட நாடி செத்து போயிடும். பேரெல்லாம் பேச்சியம்மாவ தெரியுமா? அவ பேச ஆரம்பிச்சானா பச்சை மரம் கூட பத்தி தெரியும். தெரியாது தெரியாது தெரியாதுடா. ஓம் புள்ள ராஜதுரை யாருக்கு பிறந்தாண்டாவது தெரியுமா? சத்தியமா தெரியாதுடா. தெரியாதா? இவங்க எல்லாம் யாரா? இவங்க எல்லாம் பஞ்சாயத்துல பெரிய ஆளுங்க. ஒரு இடத்துல நின்னு பஞ்சாயத்து பேச ஆரம்பிச்சாங்கன்னா பறக்கிற காக்கா குருவில இருந்து நடக்கிற ஆடு மாடு வரைக்கும் நின்னு வேடிக்கை பார்க்கும். இவங்க முன்னாடி எங்க அண்ணனை நிப்பாட்டி சரவணனோட அப்பனை நிப்பாட்டி அவங்க கேட்கிற விதத்துல கேள்வியை கேட்டாங்கன்னா தேன்மொழி உனக்கு தாயா? அலையாதரா அப்பா, ஏதாவது பண்றா. சரி கூட்டுறா பஞ்சாயத்து. கூட்டுங்கடா. இத போட்டுக்க, வழி தெரியாம இருக்கும். இதெல்லாம் மாத்திரையாடா? அவன் தான் கும்முறான்னு தெரியுதுல்ல, குதிச்சு ஓடி வர வேண்டியதானே. சுமாரா எங்க அப்பா அடிச்சத போலீஸ் விளங்காம போ. பெரிய மனுஷனா நீங்க எல்லாம்? பெரிய மனுஷனாயா? நீங்க அடிச்ச கூத்துனால கடைசியில எங்க அண்ணன் குடும்பம் தப்பிச்சிருச்சு. நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இப்போ அதுக்கு என்ன பண்றது? அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. எப்படிங்கிறியா? நாளைக்கு அந்த சரவணனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி டிக்ளேர் பண்ணி விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஓம் பேரனுக்கு மாங்கல்ய தந்து தானே. யார பிடிக்கிறது? அப்படி கேளு, இருக்கவே இருக்கா ஜிக்னாசிரி. எவ்வளவு பத்தி வேணாலும் பேசு, அந்த பத்தி மட்டும் இங்க பேசாத. அந்த ஆட்டக்காரில இருந்து வேலைக்காரி வரைக்கும் வந்து ஆட்டாட்டுன்னு ஆட்டிக்கிட்டு இருக்காளுங்க. அதே ஆட்டக்காரிய வச்சு அந்த சரவணை ஆட்டத்தை அடக்குறேன். அடக்கி தேன்மொழியை விட்டு அவன் மூஞ்சில எச்சிய கறி துப்ப வைக்கிறேன். நீ சொல்றதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் நடக்கணும்னா 5 லட்ச ரூபா பணம் வேணும். தாரம். கூட பையனையும் கூட்டிட்டு போ. அவன் எதுக்கு நான் கூட்டிட்டு நீ போகணும்? பணத்தை ஆட்டைய போட்டினா அப்ப நீ வா. என்னது? நீ வான்னு பணத்தை எடுத்துக்கிட்டு வா. மாமி டாடா. என்ன தரந்தே கிடக்கு? அடக்கி வாசி. ராஜதுரை டீசென்ட் முக்கியம். ஓகே மாமா. நீ வீரசிங்கத்தோட ஒரே சன். நான் துபாய் ரிட்டர்ன். நமக்குன்னு ஒரு மானம் இருக்கு, கௌரவம் இருக்கு. ஓகே மாமா. வந்தமா பணத்தை நீட்டி அடிச்சமா அப்படி போய்கிட்டே இருக்கணும். சூப்பர் மாமா. எக்காரத்தை கொண்டு நலிவிட கூடாது. நல்லா உட்காரு. கெத்தாரு. ஆளையே பார்க்கல, நாடி நரம்பெல்லாம் முறுக்குது. ஏன்டா என்ன சொல்லிட்டு நீ பாக்குற? வர்றாளன்னு பார்த்தேன்டா. காவாலி பேல போய் கூட்டிட்டு வந்து பாரு. டேய் ராஜதுரை, கண்ட்ரோல் கண்ட்ரோல். டேய் அசிங்கப்படுத்தாத. என்ன பேனை எடுத்துக்கிட்டு இருக்கா? ஏன் பேண்டையை அவுத்துறேன்? சாரி மிஸ்டர் ராஜதுரை. மானம் கெட்ட மாமா, மூஞ்சி மோர கட்டை மாதிரி. கூல் கூல். வணக்கம். நீங்க போங்க. டேய் தொர வாயில நொறடா. தொட. இதுதானே வாய தொடடா. இந்தா பணம். அதுல 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஏன் ஆட்டத்துக்கு 5 லட்சமா? நீ ஆடுறதுக்கு 5 லட்சம் இல்ல, அந்த சரவணை ஊரை விட்டு ஓடுறதுக்கு 5 லட்சம். டான்ஸ் முடிஞ்ச மறுநாள் ஊரு கூடி தேர் இழுப்பாங்க. அப்ப நீ சரவணன் பேர தெருவுக்கு இழுக்கணும். அது ஜாக்கெட்டை கிழிச்சுக்கிட்டு சரவணை என்ன கெடுத்துட்டான், சரவணை என்ன கெடுத்துட்டான் கதறிக்கிட்டு கும்பலுக்குள்ள ஓடியாரணும். அதே எதுக்கு ஜாக்கெட் கிழிச்சிட்டு ஓடணும்? நீங்க கொடுக்குற 5 லட்சம் ரூபாய்க்கு ஜாக்கெட் இல்லாமலே ஓடுவனே. இது நல்லா இருக்கே. அப்ப புறப்படு மச்சுங்கண்ணா. சரி, நல்லபடியா பண்ணு. அவன் சின்ன சின்ன தப்பு பண்ணியிருந்தானா சாரி. களத்துல சந்திப்போம். வர்றான். நானு